ஒரு வழியா இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டா நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து ஒரே ஒரு செல் என்ட்ரி மட்டும் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஆனா இந்த கிரீன் கலர் கேண்டில் பார்த்துட்டு, ஓகே மார்க்கெட் இதுக்கப்புறமா டவுன் ட்ரெண்ட்ல போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஆனா இதுக்கப்புறமா தான் ரியல் கன்ஃப்யூஷனே எனக்கு வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் இருக்குது. பட் இதை நான் வந்து நம்பலை. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வருவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பிக் ரெட் கேண்டில் அதே மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த க்ரீன் கலர் கேண்டிலையும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு பையர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதே வர ஆரம்பிச்சிச்சு. ஐயையோ மார்க்கெட் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கிற லாஸை அப்படியே புக் பண்ணிவிட்டு இந்த இந்த ட்ரேடில் இருந்த லாஸை இந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போக போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பை என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ பை என்ட்ரி எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ரிஜெக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா மறுபடி அவசரப்படாமல் பொறுமையாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அது வந்து பப்ளிக் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணல. பட் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ட்ரேடையும் இந்த இடத்துல வந்து லாஸில் புக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு ட்ரேடு செல் என்ட்ரியை எடுத்துகிட்டு அதுலேயும் சென்செக்ஸில் வேறு எடுத்துட்டேன். சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் வேறு. ஸோ எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மார்க்கெட் எந்த லெவலில் வேணும்னாலும் முடியலாம். கரெக்டாக? ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வருவாங்க. ஸோ மார்னிங் வந்து லைவ் அனாலிசிஸ் க்ளோஸ் பண்ணும்போது இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாருமே டவுன் ட்ரெண்டில் வருவாங்க அப்படின்னு ஒரு டார்கெட் லெவல் ஒன்று நான் வந்து டெலிகிராம் சேனல்லையுமே அது மார்னிங்கே நான் வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக அந்த டார்கெட் லெவல் வரைக்கும் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்போ இந்த ரிவர்சல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ட்ரேடில் எடுத்த லாஸை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே உண்மையாகவே ஒரு பெரிய மைண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலவரம் மாதிரியே நடந்துருச்சு. ஸோ பட் இட்ஸ் ஓகே. பட் இந்த ஒரு ட்ரெண்டை நல்லாவே பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ அதில் இந்த 2 லாஸுமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ பெரிய ரேலியை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வந்த வரைக்கும் போதும் எஸ்கேப் ஆகுடா அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டு முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு டார்கெட் கம்ப்ளீட் ஆன சார்ட்டுமே நான் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.